நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேங்க. ஆமாங்க, நம்மளோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு மயக்கூசி போட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப எப்படி ஆபரேஷன் பண்ணாங்க டாக்டருங்க அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு சரியாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நீலாம்பூர் பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சி கன்வென்ஷன் ஹாலில் ஒரு நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டலோட 10வது லேப்ராஸ்கோபிக் மாநாடு நடந்ததுங்க. அதுக்கு எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த லேப்ராஸ்கோபிக்கு இந்த ஆபரேஷன் அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி உபகரணங்கள், அதாவது டூல்ஸ் எது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்பா பார்த்து அசந்துட்டுங்க. இதெல்லாம் நம்மள நேர்லயே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, எந்த கடையிலையும் கிடைக்காது. இது பாருங்களேன், எவ்வளோ விதவிதமான கருவிகள். இதெல்லாம் தாங்க நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு அந்த ஆபரேஷனுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த கருவிகள் தாங்க. அதுவாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த ரோபோவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்களா, சின்ன டியூப் மாதிரி வயிற்றுக்குள்ள விட்டா போதுங்க, வயிற்றுக்குள்ள என்னென்ன இருக்கு ஏட்டு வச்சுட்டு அப்படியே பாத்துறாங்க டிவியில. இந்த மாநாடு 4 நாள் நடக்குதுங்க. இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. அதை ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும் அலவுடுன்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வேண்டிய அந்த சர்ஜரி டூல்ஸ் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதனால பாத்துங்க. நம்ம பிரத்யேகமா எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு வீடியோ எடுத்துக்கிறோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சுதான், இந்த இத்தனை டூல்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு ஆபரேஷன் மற்ற லேப்ராஸ்கோபிக்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுக்குன்னே 4 நாள் மாநாடு நடத்துறாரு நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பழனிவேலு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோட சந்திக்கிறேன். வணக்கம்.